வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைக்கு ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தை பார்க்க போகிறோம். அதாவது செல்போன் பயன்பாடு இந்த உலகத்தில் மிக மிக அவசியமான ஒன்றாக ஆகிவிட்டது. தவறு செல்லும் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை செல்போன் விரும்பாதவர்களே இல்லை. இன்றைக்கு செல்போன் மிக புரட்சி ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லவா, செல்போன் அனைவருடைய நண்பனாக கூட ஆகிவிட்டது. இன்றைக்கு நண்பர்கள் ஒவ்வொரு முகத்தை பார்த்து பேசுவதெல்லாம் இந்த கைபேசியால் குறைந்து விட்டது. மனிதர்களுக்குள் இருந்த நேரடி தொடர்பும் குறைந்து விட்டது. இதனால் மனித நேசமும் பாதிக்கப்பட்டுவிட்டது. மனிதர்கள் அனைவரும் கூட்டமைப்பாக வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் அனைவரும் தனித்தனி தீவாக தான் வாழ்கிறார்கள். இதனால் சமூகத்தில் தீமைகள் அதிகமாக ஏற்பட்டுள்ளது. எனவே இன்றைய பட்டிமன்றத்தில் செல்போன் பயன்படுத்துவது நன்மையா தீமையா? நன்மையை பற்றி பேச நமது மாசா மாணவிகள் நஸ்ரீனும் ஆமிராவும் பேச வந்துள்ளார்கள். அதுவே தீமையை பற்றி பேச நமது மாசா மாணவிகள் சாஃபியாவும் சாஹிராவும் பேச வந்துள்ளார்கள். இப்போது நன்மையை பற்றி பேச நஸ்ரீன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செல்போனை வைத்திருப்பதால் பல நன்மைகள் உள்ளன. உலகில் உள்ள எவருடனோ உடனடியாகவும் எளிதாகவும் தொடர்பு கொள்ளலாம். உலகில் எங்கேயாவது ஒருவருக்கு பிரச்சனை என்றால் உடனே உதவி செய்கிறது. கல்வி, தொழில், மருத்துவம், சமையல் போன்ற செய்தி உடனே கிடைத்து நாம் பயன் பெறுகிறோம். நான் எங்கிருந்தாலும் எங்கள் தொலைபேசியை எடுத்துக்கொண்டு விருப்பமானவர்களுடன் குறுஞ்செய்தியை அனுப்பிக்கொண்டு நடுவர் அவர்களே, நாம் மற்றவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளலாம் என்பதில் புரட்சி ஏற்பட்டுள்ளது. எங்கள் நண்பர்களும் குடும்பத்தினர்களும் எங்கே இருந்தாலும் தொடர்பு கொள்ள முடியும். மேலும் உலகில் உள்ள நண்பர்களுக்கும் எளிதாக இணைக்க முடியும். வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதிலையும் சில மார்க்கெட்டின் விஷயத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஸ்ரீன் அவர்கள் நன்மைதான் பெறுகிறது என்று கூறுகிறார். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் எளிதாக தொடர்பிலே இருக்கலாம் என்று கூறுகிறார். ஆனால் அவர் ஒன்றை மறந்துவிட்டார். நண்பர்கள் மற்றும் நாட்டினர்கள் ஒன்றாக இருந்தாலும் கூட ஒவ்வொருவர் முகத்தை பார்த்து பேசுவதில்லை. ஏன்னா எல்லாரும் ஃபோனு தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட டிவி அது பாட்டுக்கு ஓடும். பிள்ளைங்க கிட்ட பெற்றவங்களும் பேச மாட்டாங்க, பெற்றவங்க கிட்ட பிள்ளைங்களும் பேச மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கும் அன்பை தடுக்கும் மூன்றாம் சாதனமாக இந்த கைபேசி வந்துவிட்டது. அடுத்ததாக தீமையை பற்றி பேச சாஃபியா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பட்டிமன்றம் மிகவும் பயனுள்ளது. பட்டிமன்றம் என்று தொடர்கின்றன. நடுவர்களே, இன்றைக்கு செல்போன் இல்லாதவர்களே இல்லை. இன்றைக்கு செல்போன் பயன்பாடும் மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு செல்போன் தீமை பற்றி பேச இங்கே வந்துள்ளேன். செல்போனால் பெற்றோரும் பிள்ளைகளும் சரியாக கூட பேசுவதில்லை. வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் கூட நீண்ட நேரம் பேசுவதில்லை. கடமைக்கு நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டு விடுகின்றார்கள் நடுவர்களே. உறவுகளை நாம் சந்திக்கும் போது ஏற்படும் உன்னதமான உணர்வை நாம் இழந்து விடுகின்றோம். செல்போனை பார்க்காதீங்க நான் சொல்லவில்லை, செல்போன் அளவோடு பாருங்க நான் சொல்கின்றேன். நாம் சவுண்ட் அதிகமாக வைத்து ஷார்ட்ஸ், வீடியோ இதெல்லாம் கேட்டால் காது கேட்காமல் போகின்றன. செல்போனை பார்த்தால் கண் தெரியாமல் போகின்றன. பொதுவாக கேம் விளையாண்ட வீரர்கள் மிகவும் வலி ஏற்படும். சரி, அதற்காக அனைவர் வேலை கெடுக்கும் என்றால் இதனால் நமக்கு உன்னத்தாலும் உடலாலும் ஏற்படும் உன்னதமான உணர்வை நாம் இழந்து விடுகின்றோம். கண்டிப்பாக அதற்கு ஒரு வேலை ரொம்ப எடுத்துக்கிறணும். சரி, அதற்கு வீரர்கள் வலி ஏற்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனால் செல்போனை பார்க்காதீங்க நான் சொல்கின்றேன். செல்போன் தீமை என்று நான் சொல்கின்றேன். நடுவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது ஹெட்ஃபோனில் அதிக சவுண்ட் வைத்து கேட்டால் காது கேட்காதுன்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு கூட சரியாக காது கேட்காது. ஏன்னா அவளும் ஹெட்ஃபோனில் அதிக சவுண்ட் வைத்து ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருப்பாள். அதனால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் உஷாராக யூஸ் பண்ணுங்க நான் சொல்கிறேன். அடுத்ததாக நன்மையை பற்றி பேசுகிற ஆமிரா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மொபைல் போன்களில் மிகவும் பிரபலமான ஒன்று கேமரா. முன்பெல்லாம் புகைப்படம் எடுக்க வேண்டுமென்றால் தனி கேமராவை எடுத்துச் செல்ல வேண்டும். எனவே பெரும்பாலான எந்த நேரத்திலும் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுக்க அனுமதிக்கும் கேமராவுக்கு உள்ளன.
நடுவர் அவர்களே, முன்பெல்லாம் உறவினர்களுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்றால் கடிதம் எழுதி போட வேண்டும். அது போய் சேர ஒரு வாரமாகிவிடும். சில நேரம் போய் சேராமல் கூட போய்விடும். யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டால் தந்தி அனுப்ப வேண்டும். இப்படி பல பாதைகளில் கடந்து வந்துள்ளோம். ஆனால் இந்த செல்போன் வந்த பிறகு ஒரு நொடியிலே எல்லோருடன் தொடர்பு கொள்ள முடியும் மற்றும் வீடியோ காலிலும் பேச முடியும். ஏன், இந்த விழாவில் நடக்கும் இந்த பட்டிமன்றத்தை கூட வீடியோ எடுத்து எல்லோருக்கும் அனுப்பி அதை லைவில் கூட பார்க்கலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், டெலிகிராம் போன்ற செயலிகள் நமக்கு பயன் தருகிறது. அது மட்டுமல்ல, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், டெலிகிராம் இவற்றால் இந்த உலகில் நாம் பார்க்க முடியாத பல அபூர்வமான காட்சிகள் கண் முன் கொண்டு வருகிறது. இது நமக்கு கிடைத்த ஒரு வரமாகும். ஆகவே இந்த செல்போன் நமக்கு மிகவும் பயன் தரக்கூடியதாகவும் நன்மையை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக நம் மார்க்கத்தின் விஷயங்களையும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கற்றுக்கொள்ளலாம் என்று செல்போனின் நன்மையை கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீரா அவங்க பேசினாங்க, ரொம்ப அருமையாக பேசினாங்க. அவங்க ஏதோ கேமராவை பற்றி பேசினாங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் பல பேர் கேமரா என்ற ரோகத்தில் பல ஆபத்தான இடங்களுக்கு சென்று செல்ஃபி எடுக்கும்போது பல பேர் உயிர் போகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக தீமையை பற்றி பேச சாஹிரா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர்களே, செல்போன் பார்ப்பதனால் நேரம் வீணாகிறது. அதனால் மற்ற வேலைகளில் நம்மால் கவனம் செலுத்த முடியவில்லை. படிப்பிலும் தொழிலிலும் கவனக்குறைவு ஏற்படுகிறது. செல்போனை இரவில் அதிகமாக பார்த்தால் தூக்கம் குறைந்து கண் பார்வையிலிருந்து உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் பாதிக்கப்படுகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் செல்போன் பார்ப்பதை குறைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாஹிரா அவங்க பேசுனாங்க, நல்லா தான் பேசுனாங்க. அதிகமாக ஃபோன் பார்த்தா கண் கெட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு வேடிக்கைனா, சாஃபியா அவங்க ஹெட்ஃபோனில் அதிக சவுண்ட் வைத்து கேட்டால் காது கேட்காதுன்னு சொல்கிறாங்க. கண், காது இது இரண்டும் இல்லாமல் மனிதர்களால் எப்படி வாழ முடியும்? குட்டீஸ்கள் முதல் பெரியோர்கள் வரை இந்த கைபேசி தான் பொழுதுபோக்காக இருக்கிறது. அதனால் எல்லோரும் செல்போன் பார்ப்பதை குறைத்து கொள்வோமாக இன்ஷா அல்லாஹ். மனிதனின் எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் மனித முன்னேற்றத்துக்காண்டி தான் கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்பொருள் எந்த மனிதன் இருக்கிறதோ அவனுக்கு தன்மைக்கு ஏற்ப நன்மையாகவோ தீமையாகவோ மாறுகிறது. ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாலும் ஒரு மனிதன் தியாகம் இருக்கிறது. கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்தால்தான் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்க முடியும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் அல்லாஹ்வின் படைப்பை பற்றி அறிந்து அந்த படைப்பாளனை போற்றி புகழ்வதாகும். அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை தூரமாகும் விஷயங்களில் கவனமாக இருங்கள். ஷைத்தான் உங்களை அல்லாஹ்வின் நேசத்தை விட்டு தூரமாக்க தான் விரும்புகிறான். எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை தீமை உண்டு. அதில் நன்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு தீமையை விட்டு விடுவோமாக. நமக்கு செல்போனின் நன்மை தீமை பற்றி தெளிவுபடுத்திய 4 பேச்சாளர்களுக்கும் பள்ளி நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு வருகை தந்த அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ்.